இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு அதிமுக சார்பாக தேர்தல் ஆணையத்திட்ட புகார் மனு கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு சிக்கலாக இருக்கும். ஏற்கனவே குதிரை பேரம் பண்ணது, டிடிவி தினகரன் கம்ப்ளைண்ட், பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இந்த புகாரும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கும் பொழுது இந்த இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு கொஞ்சம் இழுக்குது. காரணம்னா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஜனாதிபதி கிட்ட இப்போ கவர்னர் ஏதோ ஒன்று அனுப்புகிறாரு, இல்லை இங்கே சரியில்லை நிலைமை, இந்த குதிரை பேர அரசியலுக்கு இடைத்தேர்தல் வேறு நிறைய வருது, இவரை கேட்டால் 30 கோடி 50 கோடின்றாங்க, அவங்கள கேட்டால் அன்பா சேர்ந்துன்றாங்க, இது எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது தெரியலன்ட்டுன்னு ஒருவேளை கவர்னர் தலையிட்டார்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சியை கூட கழிச்சு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய நம்பர் இயற்கை ரீதியாக அமைஞ்சிடுச்சு. 107 ப்ளஸ் விசிகா, சிபிஐ, சிபிஎம், ஐஓஎம்எல், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் சேர்ந்து கொடுத்தாச்சு. இப்போ ஆட்சி பண்ணலாம். முதலமைச்சராக தான் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு டெய்லி கிள்ளி பார்க்கணும். காலைல ஏஞ்ச உடனே முதலமைச்சராக தான் இருக்கும். இப்போ பொதுமக்களை நியூட்ரலாக இருக்கிறார் ஒருத்தர், ஏன்பா உனக்கு ஓனம் தான் வந்துச்சப்பா, எதுக்குப்பா எப்போ பார்த்தாலும் அதிமுகலேருந்து எடுத்துனுக்கிறா, அதுவே பாவம் இல்லாதப்பட்டது வச்சு ஏதோ ஒப்பேற்றி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு யாரும் கேட்டுறக்கூடாதுல்ல. அதனால் இல்லைங்க, திமுக கவுக்க முயற்சி பண்ணுறாங்க, அதனால தான் நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கோம், நாங்கள் அப்படியே கட்டிக்கிட்டே இருக்கோம். யார் இந்த விஜயபாஸ்கர் போன்றவர்கள்லாம் வச்சு இவங்க பலப்படுத்துகிறாங்க இவங்களோட அந்த கட்சியை. இப்போ கவர்னர் ஒரு 6 மாதம் கட்சி இடைத்தேர்தலில் நடக்கல. 6 தொகுதி இவங்களுக்கு தகுதி நீக்கமா, இல்லை இவங்க ராஜினாமா ஏற்புடையதா, இல்லை தேர்தல் நடத்துமான்னு ஒரு சட்ட குழப்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 தொகுதிக்கு தேர்தலை நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இது கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸாக இல்லை, ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட தீங்கா இல்லையா? இதற்கு எந்த என்ன சொல்கிறது, எனக்கு வார்த்தை ஆக்சுவலாக வருது, யார் காரணம் கேட்பாங்கல்ல, நியாயமாக இருக்கிறவங்க கேட்பாங்கல்ல, இந்த கேவலத்துக்கு யார் காரணம்? ஒரு விஷயத்துக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு தாங்க ஒரு ஆளுமை தேவை, ஒரு முதலமைச்சர் தேவை. பிரச்சனையை உருவாக்குறதுக்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கிறதுக்கெல்லாம் வேஸ்ட்டு. இந்த பதவிக்கே அது தப்பான இலக்கணம். உங்கள் பிரச்சனைக்கே நீங்கள் தீர்வு கொடுக்க முடியாமல் இடியாப்ப சிக்கலில் போய் திருப்பி மாட்டிக்கிறீங்களே. முதலமைச்சரோட ஆட்சி சம்பந்தமான விஷயங்களில் இப்போ யாரெல்லாம் தலையிட வேண்டியது இருக்குது? ஆளுநர், சபாநாயகர், கோர்ட்டு, தேர்தல் ஆணையம், எதிர்கட்சிகள் தேவையா? இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவா இருக்குது? லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ தொடர்ச்சியாக இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வராங்க, தாவேக்கால இணைகிறாங்க. இதில் முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா இடைத்தேர்தல் இப்போ நாட்டில் பல்வேறு மாநிலங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கலை. அதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா? இல்லை, அங்கே தான் இயற்கையாக வருது இடைத்தேர்தல். வயசாகிட்டு மேலே ஆண்டவன் கூப்பிட்டா போய் சேர்றாங்க. இல்லை, மோஸ்ட்லி அதுதான் 90% மற்ற மாநிலத்தில் இடைத்தேர்தல் வருது இது மாதிரி தான் காரணம். இங்கே அப்படி இல்லையா, எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. நேற்று கூட எஸ்சி கிசப்பையா ஐயா ஜேசிடி பிரபாகர் கிட்ட விளக்கம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. பொதுவாக இடைத்தேர்தலாம் என்னன்னு நினைப்பாங்க பொதுமக்கள், அந்த தொகுதி எம்எல்ஏ அகால மரணம், இல்லை அந்த தொகுதி எம்எல்ஏ ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, விபத்துக்கு இப்படி தான் நினைப்பாங்க. நல்லா தான் இருக்கிறாங்க எல்லாருமே, நல்லா இருக்கணும், இறைவன் இயற்கை அவங்களுக்கு நல்ல ஆயுள் எல்லாமே கொடுக்கணும். ஆனால் எதுக்கு இடைத்தேர்தல் வருதுன்னே தெரில, சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஊரில் ஒண்டி இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, முன்னாடி இருந்த இடைத்தேர்தலுக்கு காரணம் என்ன, இப்போ நடக்கிற இடைத்தேர்தல் காரணம் என்ன? இப்போ எனக்கு திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலுக்கு காரணம் எனக்கு புரியுது, அதே மாதிரி ஆர்கே நகரில் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு, அது எனக்கு புரிஞ்சுது. இந்த இடைத்தேர்தல் காரணம் என்னன்னே எனக்கு புரியலையே. இவங்க கேட்டால் அன்பின் வெளிப்பாடுன்றாங்க. ஏன் அப்போ அந்த சைடு அந்த கட்சியிலேருந்து அன்பின் வெளிப்பாடு பண்ண முடியாதா? இப்போ அதிமுகலே இருந்து அன்பின் வெளிப்பாடு பண்ண முடியாதா? என்ன இப்போ அதிமுக எம்எல்ஏவாக இருக்காங்க, இப்போ எஸ்சி சுப்பியாவை கரெக்ட் பண்ணியாச்சு, ரைட்டா, மரகதம் குமரவேலு வந்துட்டாங்க, எல்லாம் அவங்க சைடு தான் இருக்கிறாங்க. அதில் ஓட்டை மாற்றி போட்டுன்னா போட்டு போகிறாங்க, அவ்வளோதானே. அட்லீஸ்ட் அது வரலாம் இடைத்தேர்தலில் தள்ளி இருக்கலாம்ல. ஒரு 6 மாதம் இந்த கெட்ட பேர் வேணாம். அப்போ அலைச்சல் என்னென்னா அவசரம். நம்மளை ஸ்டாலின் சொல்லிட்டாரு, இது என்னோடய ஆட்சியில் அந்த ஓட்டில் தான் நீ ஆட்சி எடுத்தா, அது அந்த வார்த்தை தாங்கிக்கிற அந்த அரசியல் பக்குவம் இல்லை. அதான் அங்கே சிக்கல். இல்லை, தேர்தல் ஆணையமே முடிவு பண்ணிருச்சா இன்னும் ராஜினாமா பண்ணுவாங்க, இப்போதைக்கு இடைத்தேர்தல் வேண்டாம் அப்படின்னு தேர்தல் ஆணையமே முடிவு பண்ணிருச்சுன்னு பார்க்கலாமா? இல்லை, அது முடிவுலாம் இல்லை, தேர்தல் ஆணையம் ஒரு கணிப்புக்கு வந்திருக்கு. இப்போதைக்கு நிப்பாட்ட மாட்டாங்க அவங்க. இப்போது தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு சனிக்கிழமை ஒவ்வொருத்தர் ராஜினாமா பண்ணுறாங்க. ஒரு 7 ஆகி போச்சு 2 வாரத்தில். இன்னும் ஒரு 2 மாதம் போனால் இன்னும் ஒரு 5-6 வரும் பொழுது இப்போ அவங்களுக்கும் ஆள் இருப்பாங்கள்ல. இப்போது தேர்தல் ஆணையத்துக்கு இங்கே ஒரு சிஇஓ இருக்கார். இந்த சிஇஓ கேட்டால் என்னதான்ப்பா நடந்தது உங்கள் ஊரில், இந்த மாதிரி அடிக்கடி ரிசைன் பண்ண, ஏன்னா அவங்களுக்கு செலவு, யாருக்கு, தேர்தல் ஆணையத்துக்கோ பப்ளிக் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இது தண்ட செலவு. அதாவது எப்படின்னா, ஒரு கார் வாங்குறீங்க,
காரை வாங்கிட்டு இல்லை எனக்கு இந்த கார் வேணாம், நான் திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் 3 மாதம் கழிச்சு நான் திருப்பி மறுபடியும் இதே கார் வாங்குவேன் அப்படின்னா கார் கடைக்காரன்னு பைத்தியம் வந்தாலும் இதே இந்த கார் ஓணும் தான் வந்து வாங்கினாப்புல, அப்புறமா இந்த காரை திருப்பி கொடுத்துட்றேன் வேணான்றாரு. அப்புறம் 3 மாதம் கழிச்சு வந்து இதே காரை நான் திருப்பி அப்போ கிட்டத்தட்ட எம்எல்ஏ பதவி அதோட ஒப்பிட்டா அது ஒரே மாதிரி தானே இருக்குது. எம்எல்ஏ ஆகணும் தான் தேர்தல் நின்னீங்க, எம்எல்ஏ ஆகணும் தான் தெருவா போய் ஓட்டு கேட்டு ஜெயிச்சிங்க, அப்புறம் எம்எல்ஏ பதவி வேணான்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி மறுபடியும் எம்எல்ஏக்கு நிற்பானா? அப்போ உங்களுக்கு வந்து எம்எல்ஏ பதவி முக்கியம் கிடையாது, எந்த கட்சியோடு சேர்ந்து போகணுன்றது தான் முக்கியம். அப்போ அதுதான். ஆனால் இவங்க சொல்கிறது என்னது, மக்களுக்காக இதெல்லாம் செய்கிறோன்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ மக்களுக்காக செய்கிறதுனா ஒன்ஸு சரி, இப்போ இன்றைக்கி தேதியில் தாவேக்காக்கு எப்படி எடுத்தாலும் லாபம் தான். தேர்தல் ஆணையம் தள்ளி போடுறதுனால தாவேக்காக்கு லாபம் தான். ஆனால் அது வேக்கன்சி அப்படின்னும் போது கவுக்குற வேலை வந்து நடக்காது. ஒரு சிக்கலாக இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு அதிமுக சார்பாக தேர்தல் ஆணையத்திட்ட புகார் மனு கொடுத்துருக்குறாங்க. இதுவே ஒரு சிக்கலாக இருக்கும். ஏற்கனவே குதிரை பேரம் பண்ணது, டிடிவி தினகரன் கம்ப்ளைண்ட்டு, பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இந்த புகாரும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கும் பொழுது இந்த இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு கொஞ்சம் இழுக்குது. காரணம் என்னன்னா, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஜனாதிபதி கிட்ட வந்து இப்போ கவர்னர் வந்து ஏதோ ஒன்று அனுப்புகிறாரு, இல்லை இங்கே சரியில்லை நிலமை, இந்த குதிரை பேர அரசியல் இருக்குது, இடைத்தேர்தல் வேறு நிறைய வருது, இது வந்து ஒரு லட்சணமான அரசியல் இல்லை, ஒழுங்கினமான அரசியலாக இருக்குது. இவரை கேட்டால் 30 கோடி 50 கோடின்றாங்க, அவங்கள கேட்டால் அன்பாக வந்து சேர்ந்தன்றாங்க. இது எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலன்ட்டுன்னு ஒருவேளை கவர்னர் தலையிட்டார்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சியை கூட வந்து கழிச்சு விட்டு போயிடும். மக்கள் வந்து சேவை செய்கிறதுக்கு தான் ஓட்டு பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மக்களுக்கு எதனா செய்வீங்கன்னு தான் ஓட்டு போடுறாங்க. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய நம்பர் வந்து இயற்கை ரீதியாக அமைஞ்சிடுச்சு. 107 ப்ளஸ் விசிகா, சிபிஐ, சிபிஎம்மு, ஐஓஎம்எல், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் வந்து சேர்ந்துக்கிந்து கொடுத்தாச்சு. இப்போ ஆட்சி பண்ணலாம். முதலமைச்சராக தான் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு டெய்லி கிள்ளி பார்க்கணும். காலைல ஏஞ்சோடனே முதலமைச்சராக தான் இருக்கும். அவங்க சும்மா, அதாவது இப்போது அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று போகும்போது சொல்லிட்டு போகிறாரு, நான் 6 மாதம் தாங்காது, நான் விடமாட்டேன், சவால் விடுறேன், திருச்செந்தூர் முருகர் மேலே சத்தியங்கித்தினர். ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி தேதியில் திமுக ஓட்டியும் அதிமுக எம்எல்ஏவும் சேர்த்தா 118 வராது, வரல. 10க்கு அதிமுகவில் இருந்தது வேறு ஒரு 7 கழிச்சாச்சு. அப்போ சிவி சண்முகத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சிவி சண்முகம் போகும்போது எத்தனை போப்பாரு தெரியல. இப்போ எப்படி பார்த்தாலும் அங்கன்னா ஒரு 37 தான் தேரும் போகுது. 47 ஒரு 10 கழிச்சிருங்க, அங்கே ஒரு 37, இவங்களுக்கு 57 இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ 57ல் இவங்களில் இப்போது அந்த மதிமுக 2, அப்படி இப்படி ஒரு சிலர் பிரேமலதா அதெல்லாம் சேர்த்த கூட 60. 60ம் 37 எவ்வளோங்க? 97. இவங்க எவ்வளோ? 107. அப்போது இவங்க சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு 10 எம்எல்ஏவை வாங்கி, இப்போ திமுகவை பார்த்தா 10 எம்எல்ஏ வாங்குற மாதிரியா இருக்குது நிலமை. இப்போது அதிமுகவும் திமுகவும் இப்போது இன்வெஸ்ட் பண்ண தயாரில்லை. எனக்கு கிடைச்ச செய்தி, இப்போது தேர்தலுக்கோ இல்லை காசு கொடுத்து பண்ணுறதுக்கோ அவங்க தயாராக இல்லை. என்ன காரணம்னா, இப்போ தான் தேர்தலுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ விஜய் சார் மாதிரி வீட்லேயே உட்காந்து லைவ் போட்டு இன்ஸ்டாவில் போட்டு அவங்க ஜெயிக்கலை. தெருவா போய் ஓட்டுக்கு காசெல்லாம் கொடுத்து சில்லறையை சிதற விட்டு தோற்று போய் அடிபட்டு உக்காந்துருக்குறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேனிக் ஆகி கட்சி கலைக்கு போகிறாங்கன்னு அப்படி இதையே கேம்பெயினாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இதை சொல்லி விட்டால் தான் அங்கேருந்து எடுக்கிறது வந்து செட்ரேட் ஆகும். எதுக்காக இதை பண்ணிடுறீங்கன்னு கேட்கக்கூடாதுல்ல யாரும். இப்போ பொதுமக்களை நியூட்ரலாக இருக்கிறார் ஒருத்தர், ஏன்பா உனக்கு ஓனம் தான் வந்துச்சப்பா, எதுக்குப்பா எப்போ பார்த்தாலும் அதிமுகலேருந்து எத்துனுக்கிறா, அதுவே பாவம் இல்லாதப்பட்டது வச்சு ஏதோ ஒப்பேற்றி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு யாரும் கேட்டுறக்கூடாதுல்ல. அதனால் இல்லைங்க, திமுக வந்து கவுக்க முயற்சி பண்ணுறாங்க, அதனால தான் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், நாங்கள் வந்து அப்படியே கட்டிக்கிட்டே இருக்கோன்ற யார் இந்த விஜயபாஸ்கர் போன்றவர்கள்லாம் வச்சு இவங்க பலப்படுத்துகிறாங்க இவங்களோட அந்த கட்சியை. அதெல்லாம் பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக வந்து அவங்களுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஆனால் இதை பண்ணுறதுனால கவர்னருக்கு இவங்க தேவையில்லாமல் ஒரு வழியை வந்து வகுத்து கொடுக்குறாங்க. இப்போ கவர்னர் வந்து ஏன் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது? இப்போ ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், இப்போ கவர்னர் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு இடைத்தேர்தலில் நடக்கலை, 6 மாதம் கழிச்சு இடைத்தேர்தலில் நடக்கலை 6 தொகுதிக்கு, இவங்களுக்கு தகுதி நீக்கமா இல்லை இவங்க ராஜினாமா ஏற்புடையதா இல்லை தேர்தல் நடத்துமான்னு ஒரு சட்ட குழப்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சிவி சண்முகம் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இவங்களது 6 ப்ளஸ் திருச்சி 1, சிவி சண்முகம் 1, ஒரு 10 தொகுதிக்கு தேர்தலை நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கான்ஸ்டியூஷனல் கிரைசஸா இல்லையா? ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட தீங்கா இல்லையா? இதற்கு
எந்த என்ன சொல்கிறேன், எனக்கு வார்த்தை ஆக்சுவலாக வருது, யார் காரணம் கேட்பாங்கல்ல, நியாயமாக இருக்கிறவங்க கேட்பாங்கல்ல, இந்த கேவலத்துக்கு யார் காரணம்? ஜனநாயக நாட்டில் ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏன்னு இருக்கணும், 6 மாதத்துக்குள்ளே எம்எல்ஏ வந்துடணும் அந்த தொகுதிக்கு, அது சட்டம். ஒருவேளை இந்த சட்ட சிக்கலால் 6 மாதத்தில் தேர்தல் நடத்த முடியல, ஒரு 10 எம்எல்ஏ தொகுதிக்கு வந்து காலியாகவே இருக்குப்பா இவங்க பண்ண இடியாப்ப சிக்கலில், இதுக்கு யார் காரணம்? அப்போது இது மட்டமான அரசியலுக்கு எதுவும் போய் விட்டீங்கல்ல. அப்போ இந்த சட்ட பிரச்சனையை, இந்த சட்ட போராட்டத்தை கவர்னர் கையில் எடுத்தால் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? இது கவர்னருக்கு இந்த வாய்ப்பு யார் கொடுத்தது? ஆனால் ஒன்று, அப்படி இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அப்படி எதனா நடந்ததுன்னா இன்னைக்கு இந்த நியாய தர்மம்லாம் பேசுகிறாங்கல்ல, ஐயா காதர் மொய்தீன், ஐயா வைகோ, துரை வைகோ அவர்கள், அதுக்கப்புறம் இந்த ஐயா சண்முகம், வீரபாண்டியன் அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்களே குதிரை பேரம் இல்லைன்னு, குதிரை பேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னைக்கு ஸ்டாலின் பண்ணுறது தான் குதிரை பேரம், இது கிடையாது அப்படின்ட்டாங்க. சரி, அப்போ இந்த தொடர்ந்து அதிமுகலேருந்து வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களாம் வந்து மனம் திருந்தி தானா வராங்க அப்படிங்கிறாங்க. சரி, ஊழல்வாதிகள் மனம் திறந்து வந்தால் ஏற்றுக்கலாம், அதை வந்து கம்யூனிஸ்ட் கொள்கை வரவேற்குது, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை அப்படிதான் சொல்கிறாரு சண்முகம், சொல்கிறாரு, அது அப்படியே ஏற்றுக்கலாமா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கம்யூனிஸ்ட் எப்பயுமே புஸ்தகம்லாம் வெளியிடுவாங்க, அப்போ அதில் ஒரு பத்தி போட்டுருங்க, ஊழல்வாதி மனம் திறந்து வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், அப்படி ஒரு கட்சி ஏற்றுக்க வேணால் அந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தரலாம் அப்படின்னு போட்டு, இப்படிக்கு கால் மார்க்ஸ் வழியே வர கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அப்படி போட்டுக்கோங்க கீழே, நல்லாயிருக்கும். அதாவது முட்டு கொடுக்க வேண்டியதுதான், முட்டு சந்தில் போய் நின்று முட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் என்ன அரசியல்? இது கேட்குறதுக்கு நாதி இல்லை, கேட்பாருக்கு ஒரு 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 திராணி கிடையாது. அப்படியே பதவி மோகம் அப்படியே இப்போ இழுத்து பிடிக்குது. ஸ்டாலின் சொன்னதுலேயே ஆதாரம் இருக்குன்னு சண்முகம் சொல்கிறாரு. 3 மாதத்தில் ஆட்சிக்கலும்னு ஸ்டாலின் சொல்கிறாருன்னா அப்போ 35 கோடி கொடுத்து கூட்டிருப்பாங்களோ, அந்த சந்தேகம் எனக்கும் இருக்குது அப்படிங்கிறாரு. சரி, அப்போ இங்கே இது நடந்தது, டிடிவி தினகரனோட காமராஜ் பேர் பாருங்க, ஐயா காமராஜ் காணா போனார், இனோவா காரில் உட்காந்து இருட்டில் கையெழுத்து வாங்கினீங்களே, கேட்கணும்ல அன்றைக்கி டிவிக்கேவை, இப்போ என்கிட்ட கேட்டால் நான் கொடுத்துட்டேன், என்ன வேலை இது? என்ன அவங்களோட வீடியோ எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? என் வீட்டில் இருக்கிறவங்க வீடியோ நான் வெளியிடலாம், பக்கத்து வீடு மொனை வீட்டில் இருக்கிற வீடியோ, அந்த அடுப்பாங்கரையில் இருக்கிற வீடியோலாம் நான் எடுத்து வெளில விட்டேன்னா அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் 7 வீடியோ வந்துருச்சு, அமைதியாக தானே இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கணும்ல. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சைடு நியாயத்தெல்லாம் கேட்குறீங்கல்ல, அதிமுகவோட பேசினாங்க, திமுகவோட பேசினாங்க, அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஆளுமை இல்லை, இதெல்லாம் சொல்லுறது இல்லை, இங்கேருந்து இது வரலாம் சுற்றின்னு வந்து பேசுகிறீங்க இல்லைங்களா, அவங்க அதெல்லாம் கேட்கணும்ல. டிடிவி தினகரனோட கேள்விக்கு என்ன பதில்? ஏன் வந்து அந்த கட்சியினுடைய தலைவரோட அனுமதி இல்லாமல் அந்த எம்எல்ஏ வந்து உங்களை வந்து பார்த்தாரு, உங்களுக்கு லெட்ரு கொடுத்தாரு, அது எப்படி என்ன ஏது ஒரு கவர்னர்கிட்ட போய் சொல்லிக்கிறாரு, அதை கேட்கணும்ல. சரி, என்னத்துக்கு அந்த 25 எம்எல்ஏ மாற்றி ஓட்டு போட்டாங்க? யாரும் வந்து குழந்தைங்க கிடையாது, எல்கேஜி குழந்தை மாதிரி, இதை சொன்னால் பி எழுதிச்சு குழந்தை தெரியாமல் ரொம்ப ஆர்வம் மிகுதியில் விட்டா சி கூட எழுதும், அப்படி சொல்ல முடியாது. படிக்கிற பசங்கள்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஒன்று ஓட்டு போடணுன்னா ஆமாம் இல்லை அப்படின்னும் போது தெளிவாக இந்த அரசுக்கு ஆதரவாக ஓட்டு போடுறோன்னு வக்கனையாக உக்காந்துட்டு, வெக்கமே இல்லாமல் மன்னிப்பு கடிதமும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து பதவி கொடுக்கணும், மாவட்ட செயலர் பதவி கொடுக்கணுன்னா இபிஎஸ்ஸை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? முனையில் உட்காந்து கொர்க்கலிக்கு முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா வந்து ஆல்பகடா பழம், பழைய கொய்யாக்கெல்லாம் வச்சு பண்ணுற வியாபாரி மாரி தெரிந்தா, ஆனால் நான் இன்றைக்கி இல்லை, நான் நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாண்ணா அப்படின்ற சொல்லிட்டு போகிற மாதிரி பார்த்தா, ஓ அப்படியா போகுது, சரி ரைட்டு, நீங்களாம் போங்க மன்னிப்பு கடிதம் வாங்குற மாதிரி வாங்கிட்டு பதவியே இல்லாமல் இப்போ மாவட்ட செயலரை மாற்றி அட்லீஸ்ட் இந்த பொது செயலாளர் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு செயற்குழு பொதுக்குழுவை ஆகஸ்ட்டுக்குள்ளே கூட்டி என்ன பண்ணுமோ அதுக்கு உண்டான வேலையை பண்ணிகிட்ருக்காப்புல. இப்போ நீங்கள் போயிட்டீங்களா, இப்போ தான் திருப்பி மறுபடியும் லெட்டரை கொடுத்து சட்ட சிக்கல் பெருசாகுது, திருப்பி மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறாங்க, அவங்கள வந்து ராஜினாமா பண்ணது செல்லாது, பதவி நீக்கம் பண்ணோம், நாங்கள் சொன்னதுக்கு மாறி அவங்க செஞ்சுக்கிறாங்க. இப்போ எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். இதெல்லாம் யார் ஊக்குவிக்கிறது? ஒரு விஷயத்துக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு தாங்க ஒரு ஆளுமை தேவை, ஒரு முதலமைச்சர் தேவை. பிரச்சனையை உருவாக்குறதுக்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கிறதுக்கெல்லாம் வேஸ்ட்டு, அந்த பதவிக்கே அது தப்பான இலக்கணம். அது ஒரு முதலமைச்சர்னா என்ன? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும். உங்கள் பிரச்சனைக்கே நீங்கள் தீர்வு கொடுக்க முடியாமல் இடியாப்ப சிக்கலில் போய் திருப்பி மாட்டிக்கிறீங்களே. இப்போது முதலமைச்சரோட ஆட்சி சம்பந்தமான விஷயங்களில் இப்போ யாரெல்லாம் தலையிட வேண்டியது இருக்குது? ஆளுநர், சபாநாயகர், கோர்ட்டு, தேர்தல் ஆணையம், எதிர்கட்சிகள் தேவையா? இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவா இருக்குது? இப்போ இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் பேசணும், விசிகா கேட்கணும், அவங்க கூட்டணி இருக்கிறதுனால கேட்க மாட்டாங்க, மௌனியாக இருப்பாங்க. மேபி 5 வருஷம் கழித்து அவங்க பேசலாம். இப்போ இதுக்கு என்ன காரணம்? இந்த நிலை 108 ஓட்டு வாங்கினப்போ இல்லை
108 ஓட்டு வாங்கிட்டு சரி அவங்க மாறிக்கிற மாதிரி இருந்தாங்க, பண்ணுற மாதிரி இருந்தாங்க, அதனால் அந்த கூட்டணியிலேருந்து வெளில வந்துட்டாங்க, நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க, அதோடு முடிஞ்சுதா? 6 மாதத்துக்கு இதை எதுவும் கலைக்க முடியாதா? நீங்களாம் எதுக்குங்க மேல் வந்துட்டு இவ்வளோ தப்பு வச்சுருக்கீங்க? நான் சொல்கிறேன், நான் வந்து நியாயமாக சொல்கிறேன், இது குதிரை பேர் அரசியல் இல்லைன்னா வேறு குதிரை பேர் அரசியல் இல்லைன்ற சாப்டரையே எடுத்துருங்க. 10வது அட்டவணையிலேருந்து, இந்திய அரசியல் சாசனத்திலேருந்து, 1000 கேஸில் இருந்து, ஜனாதிபதி ஆட்சி போட்டதில் இருந்து, ஏன்னா 1967லேருந்து 85க்கு அது ஒரு வரலாறு இருக்குது, 97 ஒரு வரலாறு இருக்குது, இப்போ 2026 இருக்கா. இந்த 70-80 வருஷம் அரசியல் சாசனத்துலேருந்து எடுத்துருங்கன்றான் குதிரை பேர் அரசியல். ஸ்டாலின் தான் வெக்கப்பட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அரசியல்லேருந்தே ஒதுங்கணும். இது போன்ற குதிரை ஏன் அவரே தோற்று போயிட்டு பாவம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளிநாடு போகிறாரு. அவரை பார்த்தா வந்து இப்போ உட்காந்து அரசியல் பண்ணுறான். அதாவது பொய் பேசினாலும் பொருந்த பேசணும். திமுக இன்றைக்கி வந்து ஒரு 20 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ வாங்குகிற நிலைமையில இருக்கிறாங்க. சரி, இப்போது பேசப்பட்டதா சொல்லப்பட்டதுக்கே நீங்கள் காலில் சிலங்கை கட்டி கைது வரலும் போயிட்டீங்க. 300 கோடி 250 கோடி எல்லாம் சொல்கிறீங்க. பண்ணி இருந்தா ஒரு வேளை அப்படி உண்மையாக இருந்து பேசி இருந்து பணங்கினா எதனா சரி, யார் எவ்வளோ பணம் கொடுத்தது, யாருக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு? அதெல்லாம் இல்லை, கால் மாத்திரம் பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது, ரைட்டா, நான் இருக்கிறேன், வம்படியாக எனக்கு அந்த அம்மா ஃபோன் பண்ணுது. ஃபோன் பண்ணி ஹலோ நல்லா இருக்கீங்களா, அப்புறம் நைட்டு பார்க்கலாமா அப்படின்து. 2 மணிக்கு ஃபோன் பண்ணுது. நானும் வந்து ஏதோ அவசரத்தில் சொந்தக்காரங்க யாருன்னா நட்டுக்குனாங்களோ அப்படின்னு நினச்சி எடுத்துட்டேன், ரைட்டா. அப்புறமா இல்லைங்க என்னங்க அப்படின்னு வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் அந்த அம்மா போய் என்ன பண்ணுது, புகார் கொடுக்குது. என்னான்னு, இந்த மாதிரி நான் வந்து தெரியாமல் வேறு நம்பர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த நம்பர் பண்ணிட்டேன், 2 மணி டைமுன்னா இவர் என்ன ஆபாசமாக என்னை அழைத்தார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ரைட்டா. என் நிலமை என்ன? நான் சட்டம் படித்ததுனால சொல்கிறேன், என் நிலமை என்ன? அதுவும் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சாலும் சட்டப்படி தப்பு. நீ எப்படி ஃபோர்ஸ் பண்ண வேலைக்கு அனுப்புறதுக்குன்னு கேட்பாங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில். வேலைக்கு அனுப்பலான்னு வச்சுக்கோங்களேன், உமன் எம்பவர்மெண்ட் ஆக்டில் ஹாய் நீ எப்படி ஒரு பொம்பளை வேலைக்கு போகிறத தடுத்து நிப்பாட்டலாம், அப்படிலாம் கிடையாது அப்படின்னு இருக்குது சட்டத்தில். அப்போது லேடிஸை டீல் பண்ணும்போது 2 சைடு கத்தி மாதிரி பார்த்து டீல் பண்ணோம். இப்படி போனால் உதைக்கும், அப்படி போனால் மிதிக்கும். இப்போ நான் சொன்ன எடுத்துக்காட்டு, 2 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது, ஹலோ அப்படின்னு அந்த அம்மா. நானும் என்னடா இதுன்னு தெரியாமல் பேசிடுறேன் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஹலோ என்னங்க ராங் நம்பருங்க, ஏங்க இந்நேரத்துக்கு பேசுகிறீங்க, அப்புறம் பக்கத்தில் வீட்டை மாட்டாங்க, இந்நேரத்துக்கு யார், சாதாரணமே அன்பாக இருப்பாங்க. 2 மணிக்கு இதுமாரி குரல் கேட்டால் எப்படி இருப்பாங்க, ரைட்டா. மறுநாள் காலையில் ஆய்வாளர் வர்றார், ஐயா 2 மணிக்கு கிச்சின்னு பேசியிருக்கீங்க நீங்கள், தயவு செய்து ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், பொலேரோ ப்ளீஸ் கம் இன். நான் சொல்கிறேன், இல்லைங்க ஐயா நான் என் வண்டி ஸ்கார்பியோலே வரேன். உங்களெல்லாம் போலீஸ் வண்டியில் உட்கார வச்சு எடுத்துன்னு போய் வீடியோ காட்டினா தான் ஃப்ரேம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ண முடியும்? நான் கொஞ்சம் சட்டம் பச்சதுனால நான் போய் என்ன பண்ணுவேன், சரி ரைட்டு நான் வந்து வக்கீலுன்ற முறையில் அதோடு விட மாட்டேன். ஏன்னா கருப்பு கவுனு தைச்சிட்டு அடிக்கடி போடாமல் சும்மா தானே இருக்குது. நீ கொடு, ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ என் மேலே போட்டல எஃப்ஐஆர், அதுக்கு நான் தனியாக போடுவேன். போட்டு நீ கேஸே முடிக்க விட மாட்டேன், கேஸே முடிக்க விட மாட்டேன். வா எங்கெங்கே இருக்குதோ சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து எல்லாத்துக்கும் இழுப்பேன். அது அந்த தைரியம் அந்த தெளிவு எங்கேருந்து வருது? நான் சட்டம் படித்ததுனால ஒரு வழக்கறிஞர்னால எனக்கு அந்த தைரியம் வருது, ரைட்டா. என் மேலே தப்பு இல்லைன்றதுனால வருது. சாதாரண ஒரு ஆள் இப்போ இதே வந்து அஜீஸ்க்கு இது மாதிரி வருது ஃபோனு, ஹலோ அப்படின்றாங்க, அஜீஸா ஆமாங்க என்னங்க பார்க்கலாம் நீங்கள் வரட்டாங்க அப்படி ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, தொக்கா தூக்கி போய் வச்சுருவாங்களா. நான் கேட்பேன், ஏன் அஜீஸ் 2 மணிக்கெலாம் பேசி, நானே வந்து அண்ணே சத்தியமாக நான் பேசலைண்ணே, ஏதோ புட்டப் மாதிரி இருக்குதுண்ணே, அவங்களே ஃபோன் பண்ணாங்க, அவங்களும் யாருன்னே தெரியாது எனக்கு, கேட்டால் பாத்திமா பிவின்றாப்புல யாருன்னே தெரில, என்னன்னே பொருள என்னத்த சொல்கிறது அப்படின்னு பேய் அரைஞ்சா மாதிரி இருப்பீங்க. அப்புறம் வீட்டில் உண்மை தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, அண்ணே எதனா தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்லண்ணே அவரை எடுத்து விட்ருங்கண்ணே, அவர் அப்படி பார்க்குறதுக்கு ஏம்மா அவர் தப்பே பண்ணலன்றாரு. இதெல்லாம் நாட்டில் நடக்குதா இல்லையா? அப்போ இதே கேஸை இங்கே அப்ளை பண்ணுங்கள், ரைட்டா. ஃபோனு பேசினாங்க, பணம் போட்டிங்களா, யார் பணம் போட்டிங்க, எவ்வளோ போட்டிங்க, ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் என்ன, அந்த பணம் அதுக்கப்புறம் வேறு எதுலனா போட்டாங்களா, பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டில் எந்த செக்ஷனில் என்ன நடந்துச்சு, ஆடியோ யாருக்கு பேசினது, அவங்களெல்லாம் பார்த்தா ஏதோ பழைய வாடகை காரில் ரேபிடோவில் போகிற மாதிரி தெரியுது.
ஊபர்லேயோ ஓலாலேயும் புக் பண்ணு, சொந்தமாக வந்து வண்டி எடுத்துன்னு போகிற மாதிரி கூட தெரில. நான் அந்த பக்கத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், கைது கீது எல்லாத்தையுமே. ஒரு 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 சரி, நான் வந்து இதை மறுக்கவோ இதுவோ கிடையாது. நான் ஒரு பத்திரிகையாளராக, ஒரு வழக்கறிஞராக ஒரு சில சந்தேகங்களை எழுப்புறேன். இந்த சந்தேகத்துக்கெல்லாம் சேர்த்து தான் வழக்காடு பண்ணுறது கண்டிப்பாக நீதியரசர் முன்னாடி வாதம் பிரதிவாதம்லாம் நடக்கும். சரி, நான் அதுக்குள்ளே போகல. இப்போ சாதாரண மக்களுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் கைது செஞ்சீங்க, இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா என்ன பாதுகாப்பு இருக்குது? இதே வேலையை திமுக ஒரு சிலருக்கு பண்ணிச்சு. நம்ம அன்றைக்கும் எதிர்த்து பேசணும். அதிமுக காலத்தில் இதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. அன்றைக்கி வந்து இந்து ராம் அவர்கள், நக்கீரன் கோபால் அவர்கள்லாம், இந்து ராம்லாம் அவரே கோர்ட்டுக்கு போய் இல்லைங்க இது வந்து ஜேர்னலிசம் ஸ்டாண்டர்டில் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அப்போ எப்படிங்க ஒரு ஃபோர்த் எஸ்டேட் டெமோக்ரஸி ஜனநாயகப்படி எப்படிங்க செயல்படுறதுலாம் பேசியிருக்கிறாங்க. அப்போ பேச்சு சுதந்திரம், பேச்சு உரிமைன்றது ஒரு பேசிக். சரி, அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சு சுதந்திரத்தை மீறி இருக்கார், ரைட்டா? அதுக்கு என்ன நடவடிக்கை அதை எடுங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இப்போ இந்த காலகட்டம் வந்து ரொம்ப மோசமான காலகட்டம். நைட்டெல்லாம் 2 மணிக்கு யாருன்னா ஃபோன் பண்ணாலாம் எடுக்காதீங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை நைட்டு அப்படின்னா, ஆஹா சனி ஞாயிறு கோர்ட்டு லீவு முடிச்சிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், அது என்ன ஆனா வெள்ளிக்கிழமை என்ன ஊரில் திருவிழாவா சனி ஞாயிறு? ஏன் திங்கக்கிழமெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ண மாட்டிங்களா? அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, சரி அனிதா ராஜேஷ் திங்கக்கிழமை அரெஸ்ட் பண்ண வேண்டியேன்னா, அது என்ன வெள்ளிக்கிழமை? இந்த இந்த பேய் படத்துலலாம் வரும், இந்த அமாவாசை இரவில் நரி கட்டினோன்னா பார்த்தா பேய் ஆக்டிவ் ஆகிடும். அப்புறமா போய்ட்டு அமாவாசை நைட்டு உன் பையனோட தலையில் தடவிப்பார், 666ன்னு இருக்கும். அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வரக்கூடாதுப்பா. உடனே அப்போ தான் சட்டம் ஒழுங்கு அப்படியே பாதுகாக்கிறதுக்கு பாயிறீங்க. சனி ஞாயிறு அது இதெல்லாம் தெரியுது இல்லை எது கரெக்ட். ஏன் சரி வியாழக்கிழமை போக வேண்டியதுண்ணே, பாபாவுக்கு உகந்த நாள், சாய்பாபாவுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள், அப்படியே ஒரு ஸ்ரீ திருச்செந்தூர் கோயிலேருந்து அப்படியே கூட்டின்னு போயிட்டுருக்கலாம். ஆய்வெல்லாம் பண்ணது போதும், வாங்க போகலாம் அப்படின்னு. அது என்ன வெள்ளிக்கிழமை? ஃபஸ்ட்டு இந்த வெள்ளிக்கிழமை மூட்லேருந்து வெளில வரணும். அதெல்லாம் வந்து ரொம்ப தெரியுது. கொஞ்சம் பிளான் பண்ணி அழகாக பண்ணுங்கள். அதனால் என்னவோ. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.